நாலாவது பதில் 2:58 எல்லா பொருட்களிலும் இருந்தும் புலன்களை உள்ளே இழுத்து கொள்கின்ற திறமை எப்போது ஒருவனுக்கு வாய்க்குமோ அப்போது அவனது புத்தி நிலை பெறுகிறது. இறைவனுடைய படைப்பில் எல்லா எக்ஸ்ட்ரீம்ஸும் உண்டு. ரொம்ப நாள் உயிர் வாழ்கிற விஷயங்கள் உண்டு. அதில் ஒரு விஷயம் ஆமை. ஸோ அது எவ்வளோ ஒரு சென்சிட்டிவாக பிரச்சனை வரப்போதுன்னா டக்குன்னு தன்னை உள்ள இழுத்து சேஃபாக ஒரு கூட்டுக்குள்ள உட்காருதோ அது மாதிரி நம்மகிட்ட இருக்க புலன்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய மனிதனுடைய 9 வாயில்கள் சொல்கிற விஷயம். ஸோ இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இட் இஸ் இண்டிகேஷன் ஆஃப் ஸ்ட்ரென்த் ஆஃப் மைண்ட். புத்தி நிலை பெறுது அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப ஒரு ஸ்ட்ரென்த் ஆஃப் மைண்டுன்னு வச்சுக்கலாம். வணக்கம், நான் உங்களுடைய சரவணகுமார் ஐஆர்எஸ். அடுத்த ஸ்லோகன் 59 என்ன சொல்கிறாரு? அர்ஜுனன் கேட்ட கேள்விக்காக பதில் புலன்கள் பொருட்களை நாடாமல் தடுப்பவனுக்கு அனுபவங்கள் இல்லை, ஆனாலும் அவற்றின் வசீகரம் விலகுவதில்லை. ஆன்மாவை கண்ட பிறகே அந்த வசீகரம் விலகுகிறது. இங்கே வசீகரம் அப்படிங்கிறது ரசம்னா நவரசம் அப்படிங்கிற விஷயம். நவரசம்னா நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிற 9 உணர்வுகள், 9 சுவைகள், 9 விதமான எண்ணங்கள். இதில் என்ன கொஞ்சம் கான்செப்சுவலி ஸ்ட்ராங் வெர்ஷன் இது. ஏன்னா இந்தமாரி புலன்களை ஒருத்தன் கண்ட்ரோல் பண்ணிட்டான், தேவையான போது ஆமை மாரி உள்ள எழுத்துக்கிறான், பொருட்களை நாடாலனா அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. எக்ஸ்பீரியன்ஸ் என்னது? இந்தமாரி நான் சொன்ன மாரி ரொம்ப புலன்களை கண்ட்ரோல் பண்ண கண்ணு போய் நேராக கிரிக்கெட் மேட்சை பார்த்து நம்ம ஃபெயில் ஆகிட்டோம் அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. ஸோ ஆனால் அதே நேரத்தில் அவனுக்குள்ளே அந்த பார்க்கணுன்னு அந்த ஆசை இருக்குல்ல, அந்த எக்ஸாம் இருந்தாலும் கிரிக்கெட்டை பார்க்கணுன்னு ஒரு ஆர்வம் இருக்குல்ல, அது ஜெனட்டிக்கல் இன்க்ளினேஷனாக உள்ளதாக இருக்கும். அதைத்தான் அவர் என்ன சொல்கிறாரு? அதனோட வசீகரம் அப்படிங்கிறார். உள்ளே இருக்கிற நம்ம ஆல்ரெடி நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம், இந்த நம்ம எல்லாருக்குள்ளேயும் குணத்தில் 3 விதமான சத்வ ரஜ தமச, இந்த ஒரு 3 விதமான மனநிலைகள் ஓடிட்டுருக்கும். இதோடைய காம்பினேஷனில் எல்லா தாட்லேயும் ஒரு ஆட்ரிபியூட் இருக்கும். ஸோ இது ஜெனட்டிக்கலாக அங்கங்கே ஸ்டோர் ஆகிருக்கும் பொழுது அதனுடைய இன்க்ளினேஷன் போகாது. ஆனால் அந்த இன்க்ளினேஷன் எப்போ போகும்னா ஆத்ம தரிசனத்துக்கு அப்புறம் போகுன்றார். இந்த ஆத்ம தரிசனங்கிற வார்த்தையை இப்போதைக்கு ரிசர்வ் பண்ணி வச்சுப்போம், பின்னாடி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். இது புத்தி நிலை பெற்றதுக்கும் ஆத்ம தரிசனத்துக்கும் நடுவில் இடைவெளி இருக்கா அப்படின்னா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இப்போதைக்கு புத்தி நிலை பெற்றதுலேயே இருக்கும், அதை அடுத்தது பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அதுவும் போயிடுங்கிறாரு. அப்போ என்ன அர்த்தம்? என்ன தான் கண்ட்ரோல்டாக இருந்தாலும் இந்த இன்க்ளினேஷன் இருந்துகிட்டே இருக்கும். அது என்றைக்கா ஒரு வீக்கான டயத்தில் எக்ஸ்ப்ரெஸ் ஆகிடும். சரி சார், அதுக்கு எக்ஸ்ப்ரெஸ் ஆகிட்டே போட்டுமானா எக்ஸ்பீரியன்ஸ் போட்டுனா எக்ஸ்பீரியன்ஸ் போட்டோம் அப்படின்னா நம்மளுடைய இந்த ஆத்ம பாதையில் வேலை இருக்காது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களை வேறு பாதையில் கூட்டு போயிட்டுருக்கோம். நம்ம சொல்கிற மாதிரி எக்ஸாம் பாஸ் பண்ணோம்னா வேறு ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருப்போம். எக்ஸாம் பாஸ் பண்ணதுக்காக நம்ம என்ன ஐயோ அப்படி ஆகி போச்சு நினச்சிக்க போகிறோம், வேறு ஒரு பாதையில் போயிட்டுருக்க போகிறோம். இந்த விஷயம் இந்த ஆத்ம பாதையில், அதாவது நம்ம பகவத்கீதை சொல்கிற யோகத்தில் நம்ம நடக்க முயற்சி பண்ணும்போது நீங்கள் இவ்வளோ ஜெயித்தாலும் ஒரு சின்ன ஒரு இன்க்ளினேஷன் நீங்கள் தாண்ட வேண்டியிருக்கும். அது எப்போ நீங்கள் தாண்டுவீங்க, இந்த இடத்துல தாண்டுவீங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ இது கிருஷ்ணா அர்ஜுனனுக்கு கொடுக்குற ஒரு காஷனை தான் பார்க்கணும். ஒரு டெம்பரவரியாக ஒருத்தர் முனிவர் மாரி இருப்பார், ஆனால் சடனாக ஒரு இடத்துல ட்ராப் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் அதையும் நீ கவனத்தில் வைக்கணும், ஐடென்டிஃபை பண்ணும் பொழுது அப்படிங்கிறதான் இன்னொரு விஷயம்.